வெல்கம் டு aayulazhagu சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா salicylic acid ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை கெஸ் பண்ண சொல்லி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு யுவராஜா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து மட்டும் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போது இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸில் வந்து பெனட்ரேட் ஆகி நம்ம பிம்பிள்ஸ்னால அங்கே டெட் செல்ஸ், எக்ஸஸ் ஆயில்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை டிசால்வ் பண்ணி அங்கே நியூ செல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து அந்த இடத்துல பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும், பிம்பிள்ஸாக இருக்கட்டும், அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஹைட்ரஸால். இதில் நேச்சுரலாகவே சாலிசிலிக் ஆசிட் இருக்கனால பிம்பிள்ஸை ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய தழும்புகளை, டார்க் ஸ்பாட்ஸ், அதை வந்து ஈவன் டோன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விச் ஹேசல். இதில் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்படி டைட்டன் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர் சைஸ் வந்து மினிமைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட ஆக்னிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா AOS, ஆல்ஃபா ஒலிஃபின் சல்ஃபோனேட். இது ஒரு சர்ஃபெக்டன். நம்மளோட ஃபேஸ் வாஷ்க்கு நுரைக்கிற தன்மை தேவை, நல்ல ஒரு கிளென்சிங்கும் தேவை. அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த சர்ஃபெக்டன்ட். இந்த சர்ஃபெக்டன்ட்டை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாது, அதே சமயம் நல்லா லேதரும் கொடுக்கும். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா CAPB, கோகாமிடோப்ரோபைல் பீட்டேன். இது ஒரு ஃபோம் பூஸ்டர். அதாவது அந்த சர்ஃபெக்டன்ட் AOS வந்து அதோட வேலையை பார்க்குறதுக்கு இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு நேச்சுரல் டிரைவ்டு சர்ஃபெக்டன்ட் தான், கோகோனட் ஆயிலேருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டிஎல் பேந்தனால். இது ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதன் மூலியமாக நம்மளோட ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக டிஎல் பேந்தனால் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா CCTG, கேப்ரிக் ட்ரைக்ளிசரைட். இது வந்து நல்ல ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்காகவும் ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட். அடுத்த இன்க்ரீடியன்ட் கிளிசரின். கிளிசரின் வந்து ஒரு நல்ல ஹியூமக்டன்ட். ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ட்ரை ஆக விடாமல் பாதுகாக்கிறதுக்கு கிளிசரின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் க்ரோ ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. இதில் நான் ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபேஸ் வாஷ் செய்கிறதுக்கான ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல DM வாட்டர் 61 கிராம், கிளிசரின் 4 கிராம், விச் ஹேசல் 5 கிராம், ஆலோவேரா ஹைட்ரோசால் 4 கிராம், சாலிசிலிக் ஆசிட் 2 கிராம், AOS 10 கிராம், CAPB 10 கிராம், DL பேந்தனால் 0.5 கிராம், CCTG 2 கிராம். அடுத்தது ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 1 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் 0.5 கிராம். ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாட்டர் சால்யூபிள் ஃப்ராக்ரன்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். அது நல்லா ஸ்டெரைலாக இருக்கணும். அது கூட நமக்கு தேவையான DM வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். DM வாட்டர் கூட நான் கிளிசரினும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளிசரினை ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் ஆட் பண்ணதுக்கப்புறம் விச் ஹேசல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் 1 by 1 மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் பாயிலிங்கில் வைப்போம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிறதுக்காண்டி டபுள் பாயிலிங்கில் வைக்க போகிறோம். இப்போது ஆலோவேரா ஹைட்ரோசால் 4 கிராம் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 2 கிராம் சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலூரானிக் ஆசிட் மாதிரி மிதக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். நம்ம டபுள் பாயிலிங்கில் வைக்கும் போது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ஸ் AOS, CAPB, DL பேந்தனால், CCTG வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணி.
எல்லா இன்க்ரீடியண்ட்டும், அதாவது ஃபேஸ் ஏல இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டபுள் பாயிலிங்கில் வைக்க ஆரம்பிக்கலாம். டபுள் பாயிலிங்கிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்மளோட பீக்கர் கால்வாசி அதுக்குள்ளே முங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஹீட்டில் வச்சு நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பார்க்குறதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஹீட்டில் இருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபேஸ் பியில் வந்து லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே ஆட் பண்ணாமல் தான் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக கலருக்காக நான் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் இல்லை ப்ளூ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே டைம் நம்ம கலர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் வாட்டர் சால்யூபிளாக தான் இருக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இது, பட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். கண்டெய்னரில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டெய்னரையும் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 24 hours கழித்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட pH பார்த்திங்கன்னா 5 to 5.5 இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.